போய் ஹக் பண்ணி கிஸ் பண்ணுவாங்க. அதுக்கு போய் கேன்சல் பண்ணிட்டாலாம். நிஜமாலே அவளா ஒரு பொண்ணே இல்ல. ஐயோ, அந்த பொண்ணை அப்படி திட்டாதீங்க. நான் பிரியாக்கு தான் ப்ரப்போஸ் பண்ணேன். ஒன் சைடு லவ். நீ லைட்டா எடுத்துக்கோ. வா போலாம். பிரியா ஒரு எதையும் போயிடு. பிரியா மறுபடியுமா? அவன் சொன்னதை கேட்டு சீக்கிரம் வா. இந்த யோக்கு யுஎஸ்ஏ போறதுக்கு முன்னாடி பெரிய தொக்கு. என் ஃபியான்சி தான் தெளிவா ஒன் சைடு லவ்னு சொல்லிட்டால. உன்னோட இந்த அறிவு கிட்ட சேஸ்லாம் விட்டுட்டு ஃபாலோ பண்றதெல்லாம் நிறுத்து. ஐயோ, மூணாவது முடிச்சு போடுற வரைக்கும் டைம் இருக்குங்க. ட்ரை பண்ணாம இருக்க முடியுமா? நிறுத்திடி. உன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பக்கம் வந்திருக்காங்க. கல் அடிச்சிட்டு மட்டை அவரை மூஞ்சிங்க. அதெல்லாம் ஓசில சரக்கு அடிக்கணும் டிங்கு டிங்குன்னு வந்துட்டாளுங்க. பெரிய கெத்தா வந்த மாதிரி நீ எதுக்கு இவ்வளவு பில்டப் காட்டுற? பிரியா கிட்ட ஒரே ஒரு வாட்டி இவன் ஆரம்பிச்சிட்டான்டா. அப்பா பிரியா, அன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட என்ன பத்தி நீ சொன்னதெல்லாம் எனக்கு பிடிக்குங்கிறதுக்காக சொன்னியா, இல்ல என்கிட்ட உனக்கு பிடிச்ச விஷயத்த சொன்னியா? ஒரு வாட்டி யோசிச்சு பாரு. என்ன எங்கால இங்க வந்துட்டு இருக்கான்? நீ எதுக்குடா அவனை பார்த்து பயப்படுற? அவன் முன்ன மாதிரி இல்லனா, அப்கிரேட் ஆன ஐபோன் மாதிரி இருக்கான். என்ன சார் நீங்க எங்க வண்டி எடுத்துட்டு வந்துட்டீங்க? தூக்கிட்டு வரல சாமி. இங்க இருக்கிறவனுக்கு ரிவீட் அடிக்க பாபா கிட்ட லிஃப்ட் கேட்டேன். பாபா கேட்டதா சொல்லுங்க. ஜெய் சாய்ராம். என்ன ராம்பாபு, வத்தி போன குளத்துல என்ன பண்ற? அது சைன் வாங்க வந்தியா? என்னடா பேங்க் மறுபடியும் வந்திருக்க? சண்டே இல்ல, அதான் மீனெல்லாம் புடிச்சு போலான்னு வந்தேன். ஏய், குளத்துக்குள்ள மண்புழு வந்திருக்கு. சாப்பிட்டுட்டு ஆகிற வேலையை பாருங்கடா. போடுறா அவன. ஒரே அடியில மீன் ஃப்ரை ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஐட்டம் ப்ளீஸ். என்கிட்ட மோதினா தரமட்டம் ஆயிடும் மொத்தம். வஞ்சர மீனே. வஞ்சரமா? என் ஃபேவரட் ஃபிஷ். அப்படியே அவனை வறுத்து எடுத்துருவான் போல தெரியுது. ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. ஐயோ, தெரியாம சொல்லிட்டேன். நீங்க ரெண்டு பேரும் போங்க. தயவு செஞ்சு டையும் டக்கினி மட்டும் தொட்டாதீங்க. அது கலைஞ்சிருச்சு. செட் பண்ணதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். எனக்கு வேற பழக்கம் இல்லடா. ப்ளீஸ் இருக்கடா. அது மீனோ நண்பே கிடையாது, அட்டை பூச்சிங்க. எரிச்சாதான் விடும். சும்மாலாம் பண்ண விடவே விடாதே. காட் இட். பேலன்ஸ் எங்க? இந்த ஒரு கோடி. ஒரு கோடியா? நமக்கு தேவை 3. பிளான் பி. நான் வந்தது வாங்குறதுக்கு இல்ல, குடுக்கிறதுக்கு. இது வரைக்கும் கொடுத்ததே போதும். வேற எதுவும் வேணாம் ப்ளீஸ். அது சரி, என்ன கொடுக்க வந்தீங்க? இவனை பக்கோடா வாங்கிட்டு வர சொல்லு. என்ன நான் போணுமா? நீதான் போ சொல்லு. வரேன். அண்ணா சொல்லுங்க. உள்ள வா என் தங்கமே. நவகுமார் என்ன மேட்ரு இப்பதான் எனக்கு புரியுது. உன் கெப்பாசிட்டி என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. மேனேஜரா நீ 5 கோடி வரைக்கும் லோன் கொடுக்க முடியல. தேவையில்லாம அந்த பக்கோடா காரனை நம்பி 1 கோடியோட மேட்ரை முடிச்சிட்ட. சரி, உன்னுடைய 30% நான் கொடுத்துறேன். இந்த நிமிஷத்துல இருந்து நீயும் நானும் பார்ட்னர். சரியா? ஹலோ பட்டேல் சார். ஆஞ்சி என்ன மறுபடியுமா? ஓ சே, என்ன பெரிய இன்டென்ஷன் எடுத்துட்டீங்களா? இனி அதுக்கப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. இப்ப எனக்கு போன் பண்ணது உத்தம் பட்டேல். இப்பா பட்டேலானா? அடங்குன்னியா, ஆர்பிஎல் ஆபீசர். என்னது? நாளைக்கு ராத்திரியில இருந்து 2000 நோட்டை திரும்பவும் பிளாக் பண்ண போறாங்களா? எனக்கும் ஷாக் தான்டா.
இந்த பேங்க்குக்கு 5000 நோட்டு சாம்பிள் வந்தப்ப எனக்கு டவுட் வந்துச்சு லைட்டா. ஆனா இவ்வளவு சீக்கிரம் அமல்படுத்துவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல. 5000 ரூபாய் நோட்டா? எங்க காட்டு? Yes. காட்டு காட்டு. You wanna see? நான் காட்டுறேன். இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு பார்ட்னர்? 5000 நோட்டு அவ்வளவு பெருசு இல்லைன்னா எப்படி? ஐயோ பார்ட்னர், என்கிட்ட 2000 ரூபாய் நோட்டு நிறைய இருக்கு. எனக்கு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் 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 எனக்கு ப்ளீஸ். கொஞ்சம் நோண்டாத. ஓகே. 5 கோடி. பாய். 2 நாள்ல மொத்தமா மாத்திடுறேன். பார்ட்னர், போறதுக்கு முன்னாடி 5000 ரூபாய் நோட்டை ஒரு தடவை காட்டு. யூ வாண்ட்? இந்தா இத பத்திரமா நல்லா மடிச்சு வச்சுக்கோ. God bless you, God bless you. காட்டுங்கண்ணா. என்ன 10 லட்சமா? அவ்வளவு என்னடா நீங்க குடிச்சீங்க? சார் அதுக்கு தான் சார் 10,000 டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்கோம். என்னடா டிஸ்கவுண்ட் கொடுத்திருக்கீங்க? பில்லுக்கும் டிஸ்கவுண்ட்டுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. டேய், உங்களை தான் கல்லு கடைக்கு தானே கூட்டு போனோம். தாத்தா கூப்பிடுறாரு. இந்த கடவுள் அவர் எப்ப கூட்டு போறாரோ. இந்த அப்படி ஸ்வைப் பண்ணிட்டு வா. ஓகேடா. நீ நல்லா படிக்கணும் சரியா? ஏதோ கூப்பிட்டியாமே? எல்லாரும் இங்க இருக்கும்போது நீ அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நீ இருக்கியே, கல்யாணம்னு சொல்லி யூஎஸ்ல இருந்து வர வச்சுட்ட. நான் சொன்னபடி பிரியாவோட ஃபேமிலி அங்க மட்டும் கூட்டு வந்திருந்தா செலவே இல்லாம கல்யாணம் முடிஞ்சிருக்கும். இப்ப பாரு, பார்ட்டி கொடுத்ததுக்கு பார்ட்டிக்கு ஃபண்ட் கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. பில்ல பத்தி விடுறா, கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணை பத்தி யோசிச்சு பாரு. நீ வந்து இத்தனை நாள் ஆச்சு, பிரியாவை பத்தி நீ என்னடா புரிஞ்சுக்கிட்ட? நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் விடு. பிரியா அண்ணா, பிரியா ஊறுகாய். பிரியா பாவக்கா மாதிரி காரமா இருப்பா, எலுமிச்சம்பழம் மாதிரி புளிப்பா இருப்பா, இஞ்சி மாதிரி காரமா இருப்பா, நார்த்தங்கா மாதிரி கசப்பா இருப்பா. அது சென்னையிலயும் கிடைக்கும், அமெரிக்காலையும் கிடைக்கும். பிரியாவை பத்தி சொல்றான்னா ஊறுகாயை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கியடா? சார், பிரியாக்கு பிடிச்சது பழக்கங்கள் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அவன் யாருப்பா? பிரியாக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். சந்தோஷமா இருந்தாலும் கோவமா இருந்தாலும் காஃபி அதிகமா குடிப்பாங்க. அவங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப அதிகம், பொறுமையும் அதிகம். தன்னோட கரியரை விட ஃபேமிலிக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதனாலதான் அமெரிக்கால வேலை கிடைச்சோம் அவங்க அப்பா பிசினஸ பாத்துக்கிட்டு இங்கேயே இருந்துட்டாங்க. இப்பவும் அதே அப்பாவுக்காக தான் சார் இந்த அமெரிக்கா மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா, பிரியா எங்க இருந்தாலும் அந்த இடம் சந்தோஷமா இருக்கும். அவங்க நம்ம கூட இருந்த பண்டிகை மாதிரி இருக்கும். அது சரி, நீ யாரு? அவங்கள காதலிச்சவன். அது எனக்கு தெரியும். ஒன் சைடு லவ். டேய், உன்னை பிடிக்காதுன்னு என் பொண்ணு பல தடவை சொல்லியும் எந்த மூஞ்சி வச்சுட்டு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம வர? எக்ஸாக்ட்லி சார், எனக்கும் அதுதான் புரியல. நான் ப்ரப்போஸ் பண்ணதுல இருந்து என்னை பார்த்தது இங்க இருந்து போயிடுன்னு சொல்றாங்களே தவிர உன்னை எனக்கு பிடிக்கலன்னு அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல சார். ஒரே ஒரு வாட்டி அந்த வார்த்தையை சொல்லுங்க சார். நான் எப்பவும் அவங்க முன்னாடி வரவே மாட்டேன். என்னடா சொல்ல உனக்கு? டேய் அப்பா ப்ளீஸ் இங்க இருந்து வெளியே போ. பாத்தீங்களா சார், இப்ப கூட என்ன இங்க இருந்து போந்தா சொல்றாங்களே தவிர என்ன பிடிக்கலன்னு சொல்லவே இல்லை. எல்லாருக்கும் லைஃப் பார்ட்னர்ஸ் தேடி தர நீங்க உங்க லைஃப்ல அந்த பார்ட்னரை மிஸ் பண்ணிடாதீங்க. பாதி தோசை தான் கொடுத்திருக்கீங்க. ஹாஃப் கிடையாது, என்னோட ஹார்ட். பிரியா, நீ இங்க நீ தானே சொன்ன என் லைஃப் பார்ட்னர் விஷயத்துல பெர்ஃபெக்ஷனை மிஸ் பண்ண வேண்டான்னு. அதனாலதான் என் அப்பாவை எதிர்த்து என் மனசுல இருக்கிற விஷயத்தை நான் சொல்லிட்டேன். என்னன்னு? அக்கா, எனக்கு உன் மேல ட்ரிங் ட்ரிங் வந்துருச்சுன்னு சொன்னேன். ட்ரிங் ட்ரிங் டரங் ட்ரிங் 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 ட்ரிங்.
సుందరి స్వర్ణం మంజరి చూపుకొచ్చి చేసినావే ఇంజరీ స్వప్న సుందరి స్వర్ణం మంజరి ముద్దులిచ్చి చేసుకోవే సెంచురీ నరాల్లో మోగుతుంది క్లారినెట్టు సిరింజుకొచ్చినట్టు రొమాన్స్ కుప్పు మంది పార్టు పాటు పెరంగి పేలినట్టు హాట్ హాట్ వయసుపై సాల్ట్ పెప్పర్ అయ్యకే ట్రింగ్ 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 మంది గుండెలో నా లెట్స్ సింగ్ 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 డాన్స్ తో నా స్వప్న సుందరి స్వర్ణం మంజరి ముద్దులిచ్చి చేసుకోవే సెంచురీ ఇష్క్ శాటిలైట్ లా చుట్టుముట్టి తిరగనా డిస్కో మూన్ లైట్ లాంటి నిన్ను చూసి కాకచోలి కైటులా అందనంటూ ఎగరన ఆవురావురన్న నిన్ను మాయ చేసి జపాన్ ఎర్త్ క్వేక్ మొదలైందే జపాని పొంగులోనా పెదాల్లో ఫ్రెంచ్ వైన్ పొంగుతుందే ఒకంత పంచుకోనా థర్మోమీటరే దాటుతోంది మ్యాటరే ట్రింగు 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 మంది గుండెలో నా లెట్స్ సింగ్ 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 డాన్స్ తో నా చిరగిన బ్యూటీ మ్యాగజైన్ లా డల్లయ్యేదే భూమి నువ్వు పుట్టకుంటే గ్లాసులోకి ఒరిగిన బుజ్జి ఐస్ క్యూబ్ లా చిల్లయింది బాడీ నువ్వు ముట్టుకుంటా రవాణ శాఖ వారి హద్దు మీరి గుద్దావే పూల లారీ లిమిట్స్ లేనిదంతా నా ఫెరారీ బ్రహ్మచారి బ్రేకులేని దూకుడే ఆపుతుంది ఊపిరే ట్రింగు 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 మంది గుండెలో నా లెట్స్ సింగ్ 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 డాన్స్ తో నా கவர்னர் இன்று மாளிகைக்கு வரவில்லை. அவர் வேறு பார்ட்னர் எல்லா நியூஸ் சேனல்ஸையும் பார்த்துட்டேன். அதனால் அவர் 5000 ரூபாய் நோட்டை பத்தி எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. நீ பார்க்க வேண்டியது நியூஸ் சேனல் இல்ல, டிஸ்கவரி சேனல். அதுலதான் புதுசு புதுசா வரும் பார்ட்னர். டேய் டிஸ்கவரி சேனல் போடுறா. பார்ட்னர் 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 இன்னொரு சின்ன ஹெல்ப் ப்ளீஸ். காலையில கழட்டின ஷர்ட்ல 3 2000 ரூபாய் நோட் இருக்கு, அதையும் எப்படியாவது மாத்தி கொடுத்துரு ப்ளீஸ். அது கூட இல்லனா வாழ்றது வேஸ்ட் பார்ட்னர். அதான் என் ஞாபகத்தை நீ வெச்சுக்கோ பார்ட்னர். பாய். எங்கடா கோவிந்தா? கோவிந்தா உன் லவ் ஸ்டோரி சக்சஸ் ஆனா இவனை திருப்பதி கூட்டிட்டு போய் மொட்டை அடிக்கிறதா வேண்டிக்கிட்டேன். அதான் நாங்க போயிட்டு வரோம். டேய் வாடா போலாம். கோவிந்தா டேய் குஷா ரொம்ப தேங்க்ஸ்டா. உன்னாலதான் என் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆச்சு. அதெல்லாம் நாங்க போனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். படம் இருக்கா? 5 நோட்டுன்னு சொல்லாம 5 கோடின்னு சொல்றான். தண்டா இதை நீ வச்சுக்கோ. இத உன் பேரை சொல்லி உண்டியில போட்டுறேன். நான் வரேன். பத்திரமா போயிட்டு வாடா. இவன் தான் சார். வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க. சார் என்ன சார் ஆச்சு? இவங்க பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டேன்னு உன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. நான் கிட்னாப் பண்ணிட்டேனா? பிரியாக்கு என்ன சார் ஆச்சு? சொல்லுமா.
நேத்து ராத்திரி நீ அக்காவை கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன். நானா சார்? நான் சொல்றேன். நாங்க உனக்கு என்ன துரோகம் பண்ணோம்? ஏன் இந்த மாதிரி வதைக்கிற? என் பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்திட்ட சார். ஒரு நாள் கூட எழுத்து பேசாத என் பொண்ணு முத முறையா உன் பேச்சை கேட்டு என்ன எழுத்து பேசிட்டா. சொல்லுடா, அவ எங்க இருக்கா? சார் நான் சொல்றதை கேளுங்க சார். இப்ப பேசு சார். லாக்கர் ரூம்ல நீங்க பணத்தெல்லாம் மாத்துற மாதிரி சிசிடிவி கேமரால ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். சிபிஐ அதை பார்த்துட்டாங்க சார். நான் வெளியில வந்துட்டு போன் பண்றேன். அது மட்டும் இல்ல, ஆதிக்கிற கிட்ட நீங்க ரெக்கவர் பண்ண லோன் பணத்தை இன்னும் கட்டலன்னு ஜிஎம் சார் உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிருக்காரு. நான் இங்க ரெக்கவரி பண்ண சார். சார் நான் ஒரு வாட்டி பேங்க் போகணும் சார். ப்ளீஸ் சார். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசு சார். ப்ளீஸ் சார், ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். நான் ஊர் இடத்துக்கு பேங்க்குக்கு போறேன். பேங்க சிபிஐ வந்து லாக்கரை சீல் பண்ண அவ கவலைப்படாம என்ன பண்ணுவா? 5 நோட்டுன்னு சொல்லாம 5 கோடின்னு சொல்றான். சார் இப்ப எனக்கு புரியுது சார். இதெல்லாம் என் தம்பி தான் சார் பண்ணிருக்கான். நீ என்ன சொல்ற? சார் சத்தியமா சொல்றேன் சார். என் தம்பி நானும் ஒரே மாதிரி இருப்போம். அவ இதை அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. 5000 நோட்டை கொடுத்துட்டு எங்களை 5 கோடி ஏமாத்திட்டு ஓடலான்னு பாக்குறேன். ஸ்கவுண்டர் சிஏ இருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? தோலை உரிச்சிருவேன். எதுவா இருந்தாலும் ஸ்டேஷனுக்கு வந்து பேசுங்க. சார் என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க சார்? ப்ளீஸ் சார், நான் எதுவுமே செய்யல சார். நான் சொல்றத நம்புங்க சார். இந்த மாதிரி இன்னொருத்தர் இருக்கா சார். அவன் தான் சார் இதெல்லாம் பண்ணிருக்கான். தெரியும். அவனானு பாரு. நான் உண்மையில எவ்வளவு நம்பிக்கை வச்சேன். சொந்த அண்ணனை ஏமாத்த எப்ப மனசு வந்துச்சு? நான் பண்றது தேவை அப்படி. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? சொல்டா, பிரியா எங்கடா? என்னடா என்ன கேக்குற? பிரியாவை நான் தான் கூட்டிட்டு போனேன்னு அவன் தங்கச்சி சொல்றான். நான் இல்லனா அது நீயா தானே இருக்கும். இந்த உலகத்துல பணத்தை தவிர நான் வேற எதுக்குமே ஆசைப்பட மாட்டேன். அனாவசியமா கேரக்டர் ஸ்பாயில் பண்ணாத. டேய் நடிக்காதடா. நடிக்கிறது நான் இல்ல, நீதான். கஷ்டப்பட்டு கொள்ளடிச்ச பணத்தை வீட்டுல வச்சா அதை நீ அடிச்சிட்ட. அதோட செலவுக்கு பணம் இருக்கான்னு கேக்குற? என்ன அம்மா நடிக்கிறடா? நீ என்னடா பேசுற? உண்மைதான்டா. நேத்து நீ பேக் எடுக்கிறத என் ஃப்ரெண்டு பார்த்தான். அதை நானும் நினைச்சிட்டான். நடுவுல பணம் இருக்குன்னு பேக் ஓபன் பண்ணா அதுல பணத்துக்கு பதில் யூஸ் பண்ண ஃபைல் தான் இருக்க. நல்லா செஞ்சுட்டடா. டேய் பேச்ச மாத்தாத. பிரியா எங்கன்னு சொல்ல. பிரியாவை பத்தி எனக்கு தெரியாது. என் பணம் எங்க இருக்குன்னு சொல்ல. பிரியாவை நீதான் கூட்டிட்டு போயிருக்க. நீதான் என் பணத்தை ஆட்டை போட்டிருக்க. டேய் பிரியாவை ஒண்ணு நீ கூட்டிட்டு போயிருக்கணும் இல்ல நான் கூட்டிட்டு போயிருக்கணும். வேற யாரை கூட்டிட்டு போயிருப்பா? பணத்தை ஒண்ணு நீ எடுத்துருக்கணும் இல்ல நான் எடுத்துருக்கணும். என்ன சொன்ன? பணத்தை ஒண்ணு நீ எடுத்துருக்கணும் இல்ல நான் எடுத்துருக்கணும். வேற யாரை எடுத்திருப்பா? நம்மள மாதிரி இருக்கிற இன்னொருத்த எடுத்துட்டு போயிருந்தா? என்னடா நீ சொல்ற? நீ உயிரோடு இருக்கிற மாதிரி நான் உயிரோடு இருக்கிற மாதிரி. ஒருவேளை ஜெயும் உயிரோட தான் இருப்பானோ? ஏய், ஜெய் இல்ல, ராவணாசுரன்னு சொல்லு. போதும். இத்தனை காலம் அவனை பார்த்து பயந்து வாழ்ந்ததெல்லாம் போதும். நம்ம பிறந்த பூமியில அவன் வந்து அதிகாரம் பண்ணுவானா? அவனை பார்த்து பயந்து நடுங்கிதான் வாழணுமா? இல்ல அவனை கொன்னுட்டு நாம தைரியமா வாழலாமா? நம்ம எல்லாரையும் அரக்கம் மாதிரி வதைக்கிற அந்த ராவணனை நாம என்ன பண்ணணும்? கொல்லணும். 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 அவன் பூஜை பண்ற ராவணனை நான் எரிக்க போறேன். இத தடுக்க அவன் வருவானா? வந்தா உயிரோட போவானா? டேய் குட்ரா, பத்த வைடா.
asura, asura, asura. Asura, 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 asura. ஹிம்சனே சிதறடிக்கும் தம்சனே 100 கோடி எரிமலையின் ஆற்றல் பெற்ற அம்சனே காலனான சூரனே காயமற்ற வீரனே ராமராஜ பட்டினத்து சகல கலா தீரனே அகங்காரா வீரா தீரா அதீரா ஆதிசக்தி பக்தி கொண்ட அதிபயங்கரா பைரா அதீரா கோபநாடி துடிக்க வைக்கும் கபாலீஸ்வரா அந்த ராவணனை கொல்லணும்னா கடல் தாண்டி போகணும். இந்த ராவணனை கொல்லணும்னா கடல் அளவுக்கு தைரியம் இருக்கணும். இருக்கா இருக்கா? என் கோட்டைய தாக்க வந்த இவனை என்ன பண்ணணும்? ஒருத்தம் போறது ரைட்டா? ஊர் மொத்தமும் போறது ரைட்டா? கொன்னுடணும். கொல்லணும்.
இப்ப பணத்தை பத்தி பிரச்சனை இல்ல லாயரு. பாஸ்போர்ட் தான் பிரச்சனை. பாஸ்போர்ட் இல்லாம அமெரிக்கா போறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? எக்ஸ்ட்ராடினரி ஆப்ஷன் இருக்கியா? நீ இந்தியாவிலே இருந்துரு. யாரு இருக்கீங்க உள்ள? கதவு திறங்க. என்ன பாத்ரூம்ல என்ன போன்? எங்க கிட்ட போன் இல்ல, நாங்க பேச மாட்டோமா? போன் என்கிட்ட இருக்கும்போது நீ எப்படி பேசுவ? வெண்ண என்ன இவ்வளவு நேரம்? காஜில ஊர் ஒரே ஊரா? தர ஜெய் உங்களுக்கு பேருக்கு தான் அண்ணன், எங்களுக்கு கூட பிறந்த அண்ணன். அண்ணன் இப்பதான் ஞாபகம் வந்துச்சா? அவன் உயிரோட இருக்கான்னு இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன சார் இதெல்லாம்? ஜெய் ராவணனா மாறுறதுக்கு காரணமே நீங்க 2 பேரும் தான். நீங்க நினைச்ச மாதிரி அன்னைக்கு நடந்தது விபத்து இல்ல. ஜெய் மனசுக்குள்ள அடக்கி வச்சிருந்தது அவமானம். அது அக்னி ரூபமா வெளியே வந்துச்சு. அது அவனுக்குள்ள இருக்கிற நல்ல குணங்களை சுட்டு எரிச்சிடுச்சு. ஒரு கலைஞனா இல்ல, ஒரு அண்ணனா இல்ல, அட்லீஸ்ட் ஒரு மனுஷனா கூட நீங்க ஜெய்ய மதிக்கல. அவனுக்குன்னு ஒரு அடையாளத்தை தேடிக்கிட்டு இருந்த ஜெய்ய வீதி பைரம்பூருக்கு கூட்டிட்டு வந்துச்சு. நான் சொல்றத கேளு, என்ன விட்டு. எதுக்குடா விடணும்? மிஸ்ராபாய மதிக்காம சொந்தமா பிசினஸ் பண்றீங்களா? இந்த பைரம்பூர்ல மிஸ்ராபாய தவிர பெரிய ஆளா யாரும் இருக்க கூடாதுன்னு தெரியாதா? என்னடா பட்டுன்னு போட்டுட்டா? இந்த ஊர்ல யாரும் பெரிய ஆளா இருக்க கூடாதுன்னு சொல்றான் அவன். அது யார் அப்பனோட சொத்தும் இல்ல. யார் நெஞ்சில தைரியம் இருக்கோ அவன் தான் பெரிய ஆளு. அன்னைக்கு நான் பார்த்தது 10 வயசு பையன் இல்ல, அவன் 10 தலை ராவணன்றத புரிஞ்சுக்க பைரம்பூருக்கு ரொம்ப காலம் ஆகல. சி மாஃபியா, கோல் மைனிங், செட்டில்மெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒண்ணு மட்டும் இல்ல, எல்லா வித இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லயும் ராவணனுக்குன்னு ஒரு அடையாளம் வச்சு முன்னேறிட்டு இருக்கிற நேரத்துல பல எதிரிகள் வந்தாங்க. அவங்கள முக்கியமா மிஸ்ரா, அவனோட தம்பி திவாரி. ராவணன் கிட்ட நேருக்கு நேர் மோத தைரியம் இல்லாம அந்த ஏரியாவோட எம்பி சர்க்காரோட உதவியை நாடினாங்க. அவனை வச்சு ஒரு நாள் அந்த ராவணனுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்குன்னு சொல்லு. ஒன்னு, எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இந்த ஏரியாவை விட்டே ஓடி போயிட சொல்லு. இல்லன்னா எங்க காலடியிலேயே வாழ சொல்லு. டேய், நீங்களாவது எங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்திருக்கீங்க. ஆனா என் ராவணன் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கூட கொடுக்கல, செத்து போறத தவிர. சித்திர ஹிம்சனே, சிதறடிக்கும் தம்சனே, 100 கோடி எரிமலையின் ஆற்றல் பெற்ற அம்சனே, காலனான சூரனே, காயமற்ற வீரனே, ராமராஜ பட்டினத்து சகல கலா தீரனே. அகங்காரா, வீரா, தீரா, அதீரா, ஆதிசக்தி பக்தி கொண்ட அதிபயங்கரா. பைரா, அதீரா, நாடி துடிக்க வைக்கும் கபாலீஸ்வரா. சர்க்கார், 5 வருஷத்துக்கு ஒரு முறை இவன் கொடுக்கிற ஃபண்டு வேணுமா, இல்ல வாழ்நாள் முழுக்க உன் கூடவே இருக்க இந்த ராவணனோட நிழல் வேணுமா? ராவணா, ஜெய் ஜெய் வீர தீரனா, ஜெய் ஜெய் ராவணா, ஜெய் ஜெய் போர் வீரனா, ஜெய் ஜெய்.
ராவண கிட்ட வேலை பாக்குறத விட்டுறலாம்ல. இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட பேசாத. அண்ணா அக்னிரூப நாயகா நரகலோக வேதகா சதியை மாற்றும் சக்தி கொண்ட சம்ஹார அராஜகா. அகங்காரா சூரா வீரா புரூரா நரபு நாளம் நாகமான நிர்பகீஸ்வரா. ஓங்காரா சூரா வீரா புரூரா கண்கள் ரெண்டு ரத்தமான கபாலீஸ்வரா. ராவணா ஜெய் 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 வீர தீரனா ஜெய் 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 ராவணா ஜெய் 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 போர் வீரனா ஜெய் ஜெய் ஜெய். ஹலோ என்னாச்சு? இந்த உலகத்துல எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கும். அதே மாதிரி ராவணனுக்கும் சர்க்காருக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் எக்ஸ்பயர் ஆகிற நாள் சம சமாஜ் கட்சி லீடர் தனஞ்சயன் ரூபத்துல வந்துச்சு. புரிஞ்சிடுச்சுல்ல? உனக்கு ஓகேன்னா எம்பி சீட் மட்டும் இல்ல, சென்ட்ரல் கேபினெட்ல நீ மினிஸ்டர் ஆகிற மாதிரி ஏற்பாடு பண்ற. எங்க ராவணனுக்கும் சர்க்காருக்கும் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தெரிஞ்சும் கூட எந்த தைரியத்துல இந்த மாதிரி கேக்குறீங்க? என்னதான் இருந்தாலும் பதவியில நம்மால் இருக்கிறது வேற, நாமளே இருக்கிறது வேற. அடையாளங்கிறது எப்பவும் ஜெயிச்சவனுக்கு மட்டும்தான் இருக்கும், ஜெயிக்க வச்சவனுக்கு இல்ல. யோசிச்சு முடிவிடு. हे रावणा कैसा है? कूल कूल. அந்த தனஞ்சய் எதுக்காக வந்தா? உங்களுக்கு ஆப்போசிட்டா எம்பி சீட் ஆஃபர் பண்றதுக்காக வந்திருந்தாரு. போஸ்டர் மேல இருக்க உனக்கும் போஸ்டர் ஒட்டுறவனுக்கும் வித்தியாசமே தெரியாத உனக்கு? நம்மள பல்லாக்கு தூக்குறவங்க இப்போ பார்லிமெண்ட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. நினைச்ச உடனே யாராலையும் அரசியல்வாதி ஆக முடியாது ராவணா. ஏன் டாட் நீங்க அவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ஜஸ்ட் இமேஜின் இந்த ராவணனோட பாலிடிக்ஸ் ஸ்பீச்ச பாஸ் இல்லாம சொல்லவே முடியாது. தேவா தேவா உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேன். தேவா தேவா ராவணா, என் புள்ளையோட நாக்கே நீ அறுத்துட்டியா? அதனாலதான் நாக்கோட விட்டுருக்கேன், இல்லன்னா உன்னோட புள்ளையோட உயிரை எடுத்திருப்பேன். கூட்டிட்டு போ. நான் சிட்டிங் எம்பிங்கிற விஷயத்த நீ மறந்துட்ட. நான் வருங்கால எம்பிங்கிறத மறந்துடாத. அரசியல்ல முன்னேறணும்னு ராவணன் முடிவெடுத்து டெல்லிக்கு போனான். அண்ணனோட சாவ நினைச்சு துடிச்சிட்டு இருக்கிற திவாரி சர்க்கார சந்திச்சான். எங்க கோட்டையை அட்டாக் பண்ணான். அங்க ராவணன் இல்லாததுனால அவனுக்கு விசுவாசியா இருந்தவனை ஈஸியா கொண்டுட்டாங்க. ஊரு முழுக்க தேடி பார்த்துட்டோம்னா அந்த திவாரி எங்கேயுமே இல்ல. காக்கா, இதுக்கு காரணமா இருக்க எவனும் உயிரோட இருக்க கூடாது. OneTamilMV.org. என் அண்ணன் சாகிறதுக்கு அவனா எவனோ காரணம் இல்லடா, நீதான்டா. நீ செஞ்ச பாவங்கள் தான் என் அண்ணனை கொன்னுருச்சு. உன்னாலதான் என் அண்ணன் செத்து போயிட்டான். இந்த ஊர் மக்களே, அவன் அரக்கன்னு தெரியாம
இத்தனை வருஷமா அவனை பக்கத்துல வச்சுக்கிட்டே நான் தப்பு செஞ்சேன். இப்ப அந்த தப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படி ஒருத்தனை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி வச்சு நீங்க தப்பு பண்ண போறீங்களா? இதே தைரியத்துல அவன் உங்ககிட்ட ஓட்டு கேட்டு வந்தா அடிச்சு துரத்துங்க. மாநிலத்துல நம்ம கட்சி இப்ப ரூலிங்ல இருக்கு. ஜெய் ஒருவேளை ஏறெடுத்து பார்த்தா அவன் வாழ்க்கை முழுக்க ஜெயில இருக்கிற மாதிரி நான் பாத்துக்கிறேன். பைரம்பூரை சேர்ந்த சகோதர சகோதரிகளே, நீங்க எல்லாரும் செஞ்சிருக்கிற அதிர்ஷ்டம் என்ன தெரியுமா? நம்முடைய ராவணன் இந்த பைரம்பூர் தொகுதியிலிருந்து டெல்லி பார்லிமெண்ட்டுக்கு எம்பியா போக போறாரு. பெண்களுக்கு தலைக்கு 1000 ரூபாய் கொடுப்போம். ஆண்களுக்கு அவங்க குடிக்கிற அளவுக்கு சரக்கு இலவசம். கெஞ்சாத போடணும், இல்லனா கொன்னுடுவன்னு சொல்ல. அப்பா, எதுக்குடா நாங்க உனக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு போடணும்? எங்க வாழ்க்கையை நாசமாக்குனதுக்கா இல்ல இந்த ஊரையே அடிமையாக்கி வச்சிருக்கிறதுக்கா? பாருடா, அங்க பாரு. எனக்கு இருந்தது ஒரே ஒரு மகன். அவன் ஆசைப்பட்ட போலீஸ் வேலையில இருந்து அவனை தூக்கி அவன் வாழ்க்கையை நாசமாக்கிட்டியடா. நீ நல்லாவே இருக்க மாட்ட. நாசமா போயிடுவ, நாசமா போயிடுவ. என்ன பண்ண முடியும்டா? உன்னால என்ன பண்ண முடியும்? சொல்றது கேளு. வா, அமைதியாரு. நீ என்ன பண்றன்னு புரிஞ்சுக்கிட்டு தான் பண்றியா ராவணா? இப்படி மிரட்டி பயமுறுத்துறதுனால ஓட்டு போட மாட்டாங்க. மக்கள் மனசுல இடம் பிடிக்கணும்னா கெஞ்சி கேட்கணும். தேவைப்பட்டா அவங்க கால்ல கூட விழணும். என்னால முடியாது காக்கா. ராவணா, சிங்கம் கூட தன்னோட தாகத்தை தீர்த்துக்கணும்னா தலை குனிஞ்சுதான் தண்ணி குடிச்சாகணும். உன்னோட அடையாளம்ன்ற தாகம் தீரணும்னா மக்கள் முன்னாடி தலை வணங்கிதான் ஆகணும். அது மட்டும் இல்லாம முன்ன இருக்கிற சூழ்நிலை மாதிரி இப்ப இல்ல. ரூலிங்ல இருக்கிற பார்ட்டியோட நம்ம நட்பை கூட வளர்க்க முடியாது. தோல்வியை ஏத்துக்க முடியாத ராவண நான் சொன்னதை கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சான். சரியா அதே சமயத்துல லவாவோட கல்யாணத்துக்காக மேட்ரிமோனில கொடுத்த ஆட் ராவணனோட கண்ணில் பட்டுச்சு. ஒருத்தனை பாக்குறதுக்காக சென்னைக்கு வந்தா நீங்க 2 பேருமே கண்ணில் பட்டீங்க. உங்க 2 பேரோட வீக்னஸையும் தெரிஞ்சுக்கிட்டு பிரியாவையும் பணத்தையும் தூக்கிட்டு வந்துட்டான். இறங்குங்க. சக்திகள் சேர்ந்து 10 தலை ஏந்தியவன். எல்லாவற்றிற்கும் அதிபதி, அசுரர்களின் சக்கரவர்த்தி, லங்காதிபதி இந்த ராவணாசுரன். எந்த பெயரை கேட்டால் 3 லோகங்களும் நடுங்குவாங்களோ, எந்த பெயரை கேட்டால் அஷ்டதிக் பாலகர்களும் அஷ்ட கஷ்டமும் படுவார்களோ, எந்த பெயரை கேட்டால் தேவதைகளும் முனிவர்களும் நடுங்குவார்களோ, அத்தனை பராக்கிரமங்களும் உள்ள என்னை துஷ்டர்கள், நீச்சர்கள், சுயநலவாதிகள், பைந்தாங்கோழிகளான் என் சகோதரர்கள் என்னை கேலி செய்வதா? இப்பொழுதே எனது கதையை வீசி 2 தலைகளையும் 100 துண்டுகளாக ஆக்கிவிடுகின்றேன்.
எப்படா இருக்கிய நடிப்பு? என்னது நடிப்பா? அண்டர் கிரவுண்ட் நனைஞ்சிருச்சு. எப்படின்னா இருக்க? பார்த்தா தெரியல. ப்ராப்பரா வளர்ந்திருந்தா உன்ன மாதிரி இருப்பான். பொறுக்கியா வளர்ந்திருந்தா என்ன மாதிரி இருப்பான். லட்சியத்தோட வளர்ந்தா ஜெய் மாதிரி இருப்பாங்க. ஒரு செல்ஃபி ஜெய். காக்கா அம்மாடி பணம். பிரியா 3 பேரா? அண்ணா என்னன்னு இதெல்லாம்? உங்களுக்கு கோபம்னா அது எங்க மேலதானே இருக்கணும். சம்மந்தமே இல்லாம பிரியாவை எதுக்காக நான் தூக்குனீங்க? எதுக்காக எங்களை இங்க வர வச்ச? நீங்க தான் பயங்கரமான நடிகர்கள் ஆச்சே. உங்க கையால ஒரு வேஷம் போட வைக்கலான்னு தான். ஓஹோ, அதான் மேட்டரா? ஆனா இப்ப மல்டிபிளெக்ஸ், பிளாஷ் மேப், நெட்ஃபிளிக்ஸ் எக்கச்சக்கமான என்டர்டைன்மெண்ட் வந்துருச்சு. நாடகத்துல யார் பாப்பாங்க? ஏய், நீங்க 2 பேரும் ஒன்னும் ஸ்டேஜ்ல ராமலட்சுமண வேஷத்தை போட போறதில்ல. இந்த பைரம்பூர்ல எங்க ராவணனோட வேஷம். அப்படின்னா அதான் சொன்னல, ராவண நாமினேஷன் பண்ணிருக்கான்னு. நீ நல்லா படிச்சவன் தானே? நீ ராவண மாதிரியே எலெக்ஷன் கேம்பெயினுக்கு போகணும். உன் பேச்சால மக்களோட மனசுல இடம் பிடிச்சு எங்க ராவணனை நீ ஜெயிக்க வைக்கணும். அடிக்க நினைக்கிற மக்கள் மனசுல இடம் பிடிக்கணுமா? அது எப்படி நடக்கும்? நடக்கணும். உன் காதல் உனக்கு கிடைக்கணும்னா இது நடந்தே தீரணும். நான் யோசிக்கிறேன், எவன் உனக்கு லோன் கொடுத்து அவன் பின்னாடி சுத்திட்டு இருந்த? சொந்த அண்ணன் கேக்குறான், அவனுக்காக செய்ய மாட்டியா? அவன் செய்வான் ஜெய், நான் ஒதுக்கி வைக்கிறேன். நான் மட்டும் இங்கேயே இருந்து உனக்கு சேவை செய்யறேன். இத மொத்தத்தையும் பாத்துக்கிறேன். நடிகர்கள். தேங்க்ஸ் ஜெய். ஹலோ நடராஜா, உனக்கும் ஒரு வேஷம் இருக்கு. ஏதோ 2 வார்த்தை பேசி பொழைக்கிறவன். எனக்கு என்ன சார் தெரியும்? அதே மாதிரி நீ பேசி ராவண விரும்புற தபன் தங்கச்சியோட சிம்ரன் மனசுல இடம் பிடிக்கணும். தப்பன் தங்கச்சியா? அந்த ரிவெஞ்ச் ராணியா? ஆமா, நீ ராவண மாதிரி நடிச்சு சிம்ரனோட மனசுல இடம் பிடிக்கணும். பகையோட இருக்கிற அவளோட மனசுல நீ காதல வர வைக்கணும். எங்க ராவணனை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி செய்யணும். அப்படின்னா கோல் நாடிக்கணும், கப்பா அவனுக்கா? ஆனா ஒரே ஊர் இருக்கிற 2 பேர் எப்படி ஒரே ஊர்ல சுத்த முடியும்? அந்த பொண்ணு இருக்கிறது வேற ஊரு. ஆஹா, அப்ப டெய்லி அப் அண்ட் டவுன் ட்ரிப் போடணுமா? இதெல்லாம் என்னால முடியாது. என்னால முடியவே முடியாது. பிரியா ஒண்ணும் பண்ணாத, நீ சொன்ன மாதிரி செஞ்சிடறேன். ஆமா, நான் எப்பவும் ரெடி. டே லவா, இந்த ஸ்ட்ரக்சர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. என்னோட கொசையே செத்து போச்சு. அட மாமா, மாப்பிள்ளைங்களா! யோ நிறுத்தியா? எப்பவோ இஸ்ரோக்காரங்க அனுப்பின ராக்கெட் மாதிரி மேல போன, இப்பதான் லேண்ட் ஆயிருக்க. நான் லேண்ட் ஆகல மாப்பிள்ள, அவன் தான் கூட்டிட்டு வந்தான். எப்ப? எவனோ ஒருத்தன் பணம் வரும்னு ஐடியா கொடுத்தான். ராவணாசுரனை வச்சு டப் ஸ்மாஷ் பண்ணி யூடியூப்ல அப்லோட் நான் பண்ணேன். அவ்வளவுதான். யாரு பார்க்க கூடாதோ அவனே பார்த்துட்டான். அப்புறம் நீங்க கூட்டிட்டு வந்துட்டான். மாப்பிள்ளைங்களா கூட்டிட்டு மாமா, கொசு செத்து போச்சு. சின்ன வயசுல நீ அவனை கொசடிக்கு வச்சுன்னு இப்ப உன்னாடிக்கு வச்சிட்டு இருக்கானா? ஆமா மாப்பிள்ள. 24 hours ஒரே வேலை கஷ்டம் இல்ல மாமா? அப்படி இல்ல மாப்பிள்ள, நடுநடுவுல எனக்கு டீ பிரேக் கூட இருக்கும். பரவாயில்ல, டீயாவது இருக்கே. எனக்கு கொடுக்க மாட்டாங்கடா, நான் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும். முதல்ல உங்களை ராவண மாதிரி ரெடி பண்ண. இதோ வந்துட்டுங்க. இன்னையில இருந்து வெளி உலக பார்வைய பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்ற வார்த்தை, பேசுற பேச்சு எல்லாமே என்ன மாதிரியே இருக்கணும். எங்க ஆளுங்களை தவிர நம்ம 3 பேர் விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. இந்த ராவணனுக்கு தலை குனிய வைக்க தெரியுமே தவிர தலைய நிமித்த தெரியாத. சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சு போச்சு ஜெய. நீயே சும்மா மெச்சர் அளவுக்கு இருக்கும் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேவா? பெர்ஃபார்மன்ஸ் என்கிட்ட கிடையாது, மக்கள் கிட்ட காட்டுங்க. ஊர்ல எல்லாரும் நீ எப்ப சாவன்னு நினைச்சிட்டு இருந்தா எந்த முகத்தை வச்சுக்கிட்டியா நீ ஓட்டு கேட்டு எங்க கிட்ட வர?
அரகம் எப்போ நான் தலைவனாக முடியாது. அந்த சர்க்கார் எங்க கிட்ட சொல்லியிருக்கா, உன்னால எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. காப்பாத்துங்க! எங்கடா போறது? எனக்கே நீ ஐ லவ் யூ சொல்றியாடா? ஏன் சுட்டி வேஷன் அப்படி? அந்த புரிஞ்சுக்கோ. நில்லடா. அம்மாடியோ. சிஸ்டர், she is fighting with the gun. Praise the Lord. இந்த டைம்ல பிரைஸ் பண்றீங்க? ஆமென். ஆமென் இல்லங்க என்ன? Yes, we are nuns. உங்ககிட்ட போய் சொன்னானே உங்களுக்கு புரியாது, விடுங்க. ஏய், காப்பாத்துங்கடா. டேய். ஓடுடா. டேய், வண்டி எடுங்கடா. யாரடா நேரல ஃபுட்பால் தான். கொன்னுடுவ உன்னை. இவ்வளவு பெரிய கோட்டைக்குள்ள என் பணத்தை எங்க ஒளிச்சு வச்சிருக்கான்னு தெரியலையே. தேடுவோம். நானேதான். இங்க இவ்ளோ நகை வச்சுக்கிட்டு ஜஸ்ட் 5 கோடிக்கு அலையற. சுற்றுவோம். ஐயோ வந்துட்டானே. இந்த கதையை வைத்து நான் என்ன செய்ய போகிறேன்? நான் லவாடா. அப்பா நீயாடா? அவன் நடிச்சு பேதி ஆயிட்டேன். இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது வந்து எல்லாத்தையும் சுட்டுட்டு இருக்கேன். வாழ்க்கை ஃபுல்லா என்ஜாய் பண்ணணும்னா இதுதான் பண்ணணும். என்னடா சொல்ற? புல்லட்ரா 1 இன்ச் கேப்ல போயிருந்தா உனக்கு லைஃப பத்தி தெரிஞ்சிருக்கும். அவன் மென்டல்டா. அவன் வேலைக்கு ஆக மாட்டா. அதான் நான் இந்த தக்கத்தை எடுத்துக்கிறேன், நீ அந்த தக்கத்தை எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டு ஜம்ப். தப்புடா. என்னடா என்ன தப்பு? சொந்த தம்பின்னு பார்க்காம நம்ம வாழ்க்கையில வளரலாம், அதான் தப்பு. அதுக்கு இல்லடா, இன்னைக்கு நான் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் அவனை மக்கள் வெறுக்கிறது என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது. புரிஞ்சுக்க? அரக்கனை வெறுக்காம இப்ப லவ் பண்ணுவாங்க. அவன் அப்படி ஆகிறதுக்கு நாம தான்டா காரணம். நாம எப்படா காரணமாக முடியும்? சின்ன வயசுல அவன் நம்ம கூட எவ்வளவு அன்பா இருந்தா ஞாபகம் இருக்கா? அந்திவான மேகம் சிந்து பாடி தூவும், சாலை பூக்கள் இசைக்குதே ராகம். சின்ன ஆசை கொண்டான் சீதக்காதி போல, அவன் எதுவும் செய்வான் பாச அண்ணந்தான். சோகமொன்றே வாழ்வும் இல்லை, சாவில் பூக்கள் சேர்வதில்லை. இதயம் அழும் நேரம், நெஞ்சில் சொல்லா போராட்டம். அந்திவான மேகம் சிந்து பாடி தூவும், சாலை பூக்கள் இசைக்குதே ராகம். அழகான உலகம், அங்கே ஓர் வானம், இந்த கண்ணாமூச்சி வாழ்வே. ஜெய் எப்போ உங்க முன்னாடி இருந்தாதான் நீங்க எப்பவுமே ஜெய் லவகுசவா இருப்பீங்க. அவன் அறியாத வயசுல அவனுக்குள்ள இருந்த மனுஷ தன்மையை கொன்னு அவன் அரக்கனா மாறதுக்கு நாம தானே ஒரு காரணமா இருந்திருக்கோம். அதனால அவனுக்குள்ள இருக்க அரக்கத்தன்மையை கொன்னு அவனை மறுபடியும் மனுஷன் ஆக்குறது தம்பிய நம்ம கடமைடா. அடிக்க நம்ம கடமையா? அவன மனப்புறம் கோல்டா அப்படி போய் இப்படி மாத்திட்டு வரதுக்கு போனாங்க. நீ வேணா அவனை மாத்து, நான் இந்த கோல்ட் எல்லாம் மாத்துறேன். உன்னை விட மாட்டேன். போட்டனா பாரு, தள்ளுறா, நான் போனோம். எங்க வந்துட்டானே செல்லாத்தா, எங்க மாரியாத்தா. இங்க என்னடா நடக்குது? அது நடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா, அதான் ஒரு சின்னதா ஒரு பிராக்டிஸ் போட்டு. ஏண்டா அதான பண்ணோம். அதான் நீ சொல்றா.
இவன் ஓடி போலான்னு சொல்றான். அப்பா, ஒரு வார்த்தை மிஸ் ஆகாம எவ்வளவு கரெக்டா சொல்றடா. கொய்யாளி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. உண்மைதான் ஞாபகம் வந்துருச்சு. ஏர்லி மார்னிங் போய் அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணும் இல்லையா, அதுக்கு ஃபேஸ் பிரஸ்ஸா இருக்கணும். நான் போய் தூங்குறேன், நீங்களும் லைட் ஆஃப் பண்ணி தூங்கிருங்க. டேய் நில்ல. எதுக்கு? டேய் தடி மாட்டு தாட்டவராயா, என்ன விட்டுறா. நான் சத்தியமா தப்பிச்சு போக ட்ரை பண்ண மாட்டேன்டா. விடுறா. டேய் மாமாய், மாமாய் காப்பாத்து மாமாய். ராத்திரி கொசு அடிக்க ஆரம்பிச்சேன்னா விடிகிற வரைக்கும் கொசு அடிச்சுக்கிட்டே இருப்பேன். தூங்கவே மாட்டேன் பாத்துக்க. ஜெய மாத்த முடியுமா? என் அம்மா உயிரோட இருக்கிற வரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான் ஆசைப்பட்டாங்க. நாங்க 3 பேரும் ராமர் லக்ஷ்மண் மாதிரி இருக்கணும்னு. ஆனா துரதிர்ஷ்டம், நாங்க இப்படி ஆயிட்டோம். அவங்க கனவை நான் நினைவாக்கணும்னு நினைக்கிறேன் பிரியா. நான் இங்கிருந்து போனா அண்ணாவோட தான் போவேன். அதுக்காக நான் என்ன வேணா செய்வேன். டேய் மாப்பிள, என்ன பாட்டது? இந்த புகையெல்லாம் என்ன? பாட்டி இளையராஜாவோடது, புகை சாம்பிராணியோடது. ஆமா, நான் தான் சாம்பிராணி போட்டேன். ஆரத்தி எடுத்துக்கோங்க மாமா. மாமாவா? சரி போட்டோம், நீங்களாவது எடுத்துக்கோங்க சித்தப்பா. அம்மா, இவள வெளியே விட்டீங்க. லேடி மஸ்கிட்டோ வாச்சே, இங்கிருந்து எஸ்கேப் ஆகி போக முடியாதுன்னு நினைச்சு நான் தான் ஃப்ரீயா விட்டேன். அவ போயிட்டா நீ காலி ஆயிடுவ. வானே வா. உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சமைச்சு வச்சிருக்கேன். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா பிரியா? பண்டிகைக்கு அம்மா என்ன சமைச்சாலும் முதல்ல அண்ணாவுக்கு கொடுத்துட்டு தான் எங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன குஷா? ஆமாமா, நீ சொல்லு. இங்க 3 பேர்ல அவர் தான் பிறந்தாருன்னு எல்லா விஷயத்திலயும் முதல்ல வந்து நிப்பாரு. அப்படியா? உங்க அண்ணனுக்கு உங்க மேல அவ்வளவு பாசமா? பாசம் இல்ல, உயிரை. அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்கானா? நாம எப்பவும் இதே மாதிரி ஒற்றுமையா இருக்கணும். நாமங்கிறது போய் நாங்கிறதா உண்மை. என்ன நெருங்கணும்னு யாராவது முயற்சி பண்ணீங்க, கொன்னுடுவேன். லவா, நீ கவலைப்படாத. முதல்ல உங்க அண்ணன் கொடுத்த டார்கெட் நீ ரீச் பண்ண, அதுக்கப்புறம் அவரே உன்னை நெருங்கி வருவாரு. நடக்குதுங்க மகராஜ், நம் பில் இவங்க நிலத்து மேலே கடன் கொடுத்தான். இவங்க வட்டி கூட கட்டையில்லை. அதுக்காகத்தான் விளைஞ்சதை எடுத்துட்டு போறேன். நாளைக்கு அசலும் கட்டலைன்னா நிலத்தை எழுதி வாங்கிடுவேன். எடுத்ததெல்லாம் மரியாதையா இங்கே வச்சுட்டு போயிட. சேட்டு ராவணனோட ஆளு, நீ இதுல இன்வால்வ் ஆகாத. அண்ணன் ஜெயிக்கணுமா வேண்டாமா? இந்த ஊர்ல மொத்தம் எத்தனை பேங்க்ஸ் இருக்கோ அந்த பேங்க் மேனேஜர்ஸ் என் முன்னாடி வந்து நிக்கணும். பேங்கிங் செக்டர்ல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்க வேண்டியது அக்ரிகல்ச்சருக்கு தான். அப்படி இருக்கும்போது நீங்க பிரைவேட் பினான்சர் கூட சேர்ந்த மக்களை ஏமாத்திருக்கீங்க. நம்ம வயிற்று நிரப்புறவங்க வயிற்றுல அடிக்காதீங்க. விவசாயிங்க சேத்துல கால் வைக்கிறது நம்ம சோத்துல கை வைக்கதான். அந்த நிலத்தை தண்ணீரால நிரப்பிடுமே தவிர விவசாயிங்க கண்ணீர்ல இல்ல. நீங்க பிசினஸ் மேனுக்கு லோன் கொடுக்குறீங்க, அவங்களுக்கு நஷ்டம் வந்துச்சுன்னா இந்த நாட்டை விட்டு ஓடி போயிடுறாங்க. ஆனா விவசாயிங்க அப்படி இல்ல. நஷ்டம் ஏற்பட்டா பிறந்த மண்ணிலேயே பூச்சிக்கொல்லி குடிச்சிட்டு சாவாங்களே தவிர பிறந்த மண்ணை விட்டு ஓட மாட்டாங்க. நாம எல்லாரும் பிழைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு தொழில பண்றோம். ஆனா நம்மள வாழ வைக்கிற தொழில் செய்யறவங்க தான் விவசாயிங்க. Within 48 hours, I want to loan sanction each and every farmer in this region. Yes, sir. குடிச்சு
உடம்ப கெடுத்துக்காதீங்க. பீட்சா மேடம். நான் எதுவும் ஆர்டர் உங்க பண்ணலையே. ஃப்ரெண்ட் ஆர்டர் பண்ணாங்க மேடம். சாப்பிடுங்க, சீஸ் பீஸா தான். இது என்னது? ஆமால, இது என்ன? செக் பண்ணி பாத்துருவோம். ஏய், யாரடி வந்தது? ஒரு வாட்டி நான் சொல்றதை கேளு. நான் ஜெயில அவன மாதிரியே இருக்க, அவன் தம்பி. நாங்க 3 பேரு ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி ஒரே மாதிரி இருப்போம். நம்ப மாட்டீங்க, நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு சாட்சி தானே வேணும். யூஸ் பண்றேன் டெக்னாலஜி, நான் யூஸ் பண்றேன். ஒரே மினிட் வெயிட். என்னடா ஏடா பண்ற? நான் டியூட்டி முடிச்சுட்டு அண்ணாக்கு மீன் குழம்பு செஞ்சுட்டு இருக்கேன்டா. நீ என்ன பண்ற? நான் இப்பதான் டியூட்டி ஆரம்பிச்சிருக்கேன். இங்க பாரு. வணக்கங்க. என்னாச்சுங்க? வாயில பிளாஸ்டர் ஒட்டி இருக்காங்க. போடா கொய்யால, அது அவங்கள ஓட்டல, நான் தான் ஒட்டி வச்சேன். நம்ம 3 பேரும் சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அந்த தண்டத்தை காட்டு. டேய், அண்ணா அப்படி சொல்லக்கூடாதுடா. அப்படியானே? அந்த அண்ணனை கொஞ்சம் காட்டுனே. சரி அண்ணே. என்ன உனக்கு பிடிக்கணும் மீன் குழம்பு வச்சிருக்கேன். எனக்கு மீன் பிடிக்கணும் யார் சொன்னது? மாமா சொன்னாரு. இப்ப நம்புறீங்களா? இப்ப நான் சொல்றத முழுசா கேட்கணும். என்ன அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறானா? அது கண்டிப்பா நடக்காது. சரி, நடக்கிறத சொல்றேன். உனக்கும் பகை தீரணும், எனக்கு என் பணம் வரணும். இது ரெண்டும் நடக்கணும்னா நீ ஒண்ணு பண்ணணும். அவனை கொல்லணும்னா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என்னன்னு சொல்லு. நீ என்ன லவ் பண்ணணும். இம்பாசிபிள். லவ் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணு. ஜெய், உன்னதான் கூப்பிடுறான். ஜெய். நான் தான் ஜெய் இல்ல. என்ன ஆக்டிங் எப்படி இருக்கு? இவ்வளவு நல்லா இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சது. నీ కళ్ళలోన కాటుక ఓ నల్ల మబ్బు కాగా, నీ నవ్వులోని వేడుక ఓ మెరుపు వెలుగు కాగా, నీ మోము నింగి నుండి ఓ ప్రేమ వాన రాగా, ఆ వాన జల్లులోన నేను జల్లుమంటూ తడిసిపోగా, తేలి 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 తేలిపోయా, ఓ ప్రేమ వానలోన మునిగి పైకి పైకి తేలిపోయా. అమెరికాలో తానా సవాల్కి దేవిశ్రీ ప్రసాద్ గా ట్రూప్ వెళ్తుందంట. దాంట్లో సింగర్ గా నీకు వీసా ఏం చేస్తాను, వెళ్తావుగా? ఆల్రెడీ లవర్ గా పర్మనెంట్ వీసా వచ్చేసింది. నువ్వు పెట్టా ఫోన్. నా గుండెలోని కోరిక ఓ గాలి పటం కాగా, నా జంత నువ్వు చేరిక ఓ తారమల్లె రాగా, నీ నీలి కురల నుండి ఓ పూల గాలి రాగా, నా ప్రేమ అన్న గాలి పటం చంద్రమండలాన్ని చేరగా, తేలి 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 తేలిపోయా, అసలు చందమామ నువ్వే అంటూ నేల మీద వాలిపోయా. கோட்டையில அரக்க இல்லையா? அப்பன இந்த கோட்டைக்கு நான் தான் ராஜா, நீதான் ராணி.
ஹலோ, வீட்ல தான் யாரும் இல்லைன்னு சொன்னல, அப்புறம் எதுக்கு ஆக்டிங்? ஆக்டிங் தானே, மறந்துட்டேன். ஓகே, நம்ம பிளான்ல அடுத்த ஸ்டெப் என்ன? வேற என்ன, நீ உன்னை லவ் பண்றன்னு ஃபுல்லா நம்புவான், உன்னை கோட்டைக்குள்ள விடுவான். அப்ப நீ உன் பகையை தீத்துக்கோ. அட, இவ்வளவு டல்லா சொல்ற? உன் பணம் உனக்கு கிடைச்சிரும், அமெரிக்காக்கு போற, ஹாப்பி தானே? என்ன ஹாப்பி? இப்ப அதெல்லாம் இல்ல. என்ன பாரு, லேடிஸ்ல லட்சுமி தேவி தவிர வேற எந்த சாமி எனக்கு பிடிக்காது. அதனால அந்த லட்சுமி தேவி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நான் ஒரு பெரிய திருடன். பல படங்களை பார்த்து எப்படி கொள்ளடிக்கலாங்கிறத மட்டும் தான் நான் யோசனை தவிர காதலை பத்தி நான் யோசிக்கவே இல்ல. எதுவா இருந்தாலும் 5 நிமிஷத்துல ஆட்டையை போட்டுருவேன். ஆனா உன் மனசு எப்படி கொள்ளடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீ ஒரு ஆக்டிங் சொல்ற, எனக்கு ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு. இங்க பாரு, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி உன் மனசை எனக்கு கொடுத்துட்டுனா நான் அதை என் இதயத்துல வச்சு தாங்குவேன். ஐயோ, என்ன லவ்ல விழுந்துட்டேன். ஐயோ அட கடவுளே, ஒரு நிமிஷம் இரு. இந்த மேட்டர் மட்டும் அண்ணாக்கு தெரிஞ்சது என்னை எரிச்சிருவான். நம்ம ஆளுங்க அந்த பிரசிடென்ட்க்கு நெருக்கமா இருக்காங்க, அவங்கள நம்ம பக்கம் சாய்க்கணும். அப்போ நம்ம நினைச்சது நடக்கும். சரி காக்கா. இவன் என்ன திடீர்னு நீங்க வந்துட்டா? ஐயோ, I love you too. Asura Ravanasura. Asura Ravanasura. Hey daga omeni tangon daga maga ni alagla da mega. Daga omeni tangon daga maga ni alagla da mega. Hey katil mela karumbu ni motta vila arumbe. Asura Ravanasura. பஞ்சு வெட்ட விரிக்க போறேன், மொத்த வித்தையை இறக்க போறேன். அசுர ராவணாசுரா. மாரணம்பு எத்தனை ஒத்துழைக்கும் எத்தனை அழகில் செய்யும் அச்சனை ஆராதனை. தக ஓமேனி தங்கம் தக மக நீ அழகுலதான் மெகா. அசுர ராவணாசுரா. Asura Ravanasura. இந்த பசங்களே இப்படிதான். ஓகே சொல்லிட்டா போதும், உடனே ஓர போயிடுவீங்க. ஐயோ. இன்று ஈடிவி நியூஸில் முக்கியமான செய்திகள். ஈடிவி நியூஸ்களில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். பைரவப்பூர்ல நடந்த ஓட்டு எண்ணிக்கைகள் நாட்டுல எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்கு. ராவணன் விவசாயிகளுக்கு உதவி செய்ததை கண்டு அனைத்து மக்களும் மிக்க ஆச்சரியத்தில் உள்ளனர். மக்களின் நாயகன் என்று அழைக்கப்படும் ஜெயக்குமார் ஆலியாஸ் ராவணன் இந்த முறை ஜெயிக்க போறாரு. பாத்தீங்களா, ராவணனுக்கு நல்ல ரிசல்ட் வந்திருக்கு. ஜெயிக்கிறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. அந்த ராவணன் தனியா இதெல்லாம் எப்படி பண்ணிட்டு இருக்கிறான்? ஹலோ, கொசு மருந்து. என்ன லேடி மஸ்கிட்டோ லக்கேஜோட வந்திருக்குது? ஷாக்கிங்கா பாக்குற? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி காதலிச்சுட்டே இருக்கிறது? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படியோ இங்கதான் இருக்க போறேன். நான் ஹாஸ்டல் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டேன். இனிமே நீ நான் சொல்றதான் கேட்கணும், நான் சமைக்கிறதா சாப்பிடணும். புரிஞ்சுதா? ராவணா, எப்படியோ இந்த கோட்டைக்கு கல்யாண கலை வந்துருச்சு. அந்த டம்மியை கண்ணில் படாம பாத்துக்கோ.
அம்மா வர்றம்மா. அம்மா அம்மா என்னாச்சுமா? கொசுவாமா? இல்ல. அது கொசுவா இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ராவணன் கிட்ட சொல்லிடாத, என்கிட்ட நீ சொல்லுமா? சரி. என்ன சடன் என்ட்ரி? என்ன சடன் என்ட்ரிங்கிற? அவனை கொல்ல வேண்டாமா? இதெல்லாம் மோஸ்ட் பவர்ஃபுல் பாய்சன்ஸ். இது எல்லாத்தையும் ஏதாவது ஒண்ணுல கலந்து கொடுக்கறது மட்டும் நிச்சயம். அவன் இன்னைக்கோ நாளைக்கோ சாகிறது மட்டும் கன்ஃபார்ம். எப்படி இருக்கு என் பிளான்? ஓகே? என்ன சரியா? லவா, இன்னையோட எலெக்ஷன் கேப் முடிஞ்சிருமாமே. சோ இன்னையோட நம்ம எல்லாரையும் சென்னைக்கு அனுப்பி வச்சிருவாரா? நாளைக்கே நம்ம கிளம்பிடுவோமா? I'm so excited, you know. கிளம்புறதுல அப்புறம் பார்க்கலாம். முதல்ல இந்த வீட்ல விட போற சாவு பத்தி யோசிங்க. என்னடா சொல்ற? கம் க்ளோஸ். சிம்ரன் நீங்க எதுக்கு வந்திருக்கான்னு தெரியுமா? ஜெய்ய கொல்றதுக்காக தான். எதுலயாவது விஷம் வச்சு அவனை கொல்றதுக்காக தான் அவன் இங்க வந்தே இருக்கா. எதுல கலக்க போறாளோ? காதலிஸ்ட் எப்படி கொல்ல மனசு வரும்? உங்ககிட்ட ஒரு மேட்டர் நான் மறைச்சிட்டேன். நீ ஜெய கொலை பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவன் என் கூடவே சுத்தினான். அப்பதான் எங்க 2 பேருக்கு லவ்வே வந்துச்சு. ஏதோ பேச்சு வாக்கில் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னேன். ஆனா அவன் நிஜமா கொலை பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு மாதிரியா இருக்கு. ஏமாத்திட்டீங்க. என்னவே ஏமாத்த பாக்குறீங்களா? அண்ணா ப்ளீஸ் அண்ணா விட்டு அண்ணா செத்து போயிடுவோம். சின்ன வயசுல இருந்த எனக்கு அடையாளமே இல்லாம பண்ணிட்டீங்க. இப்ப எனக்கு காதலே இல்லாம பண்றீங்களா? நில்லு. என்கிட்ட எப்படி நடிச்ச? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. காதலிக்கிறது என்ன மட்டும்தான். கல்யாணமும் என்னதான் பண்ணிக்கணும். ராவணா ராவணா என்ன பண்ற ராவணா? இவங்களே கொல்ல போற. விடு இவங்கள. இது என்னோட பகை. வந்தா எவனையும் கொல்லுவேன். ராவணன், இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்ஸ் வந்துருச்சு. நீதான் அதிகமான மெஜாரிட்டியில ஜெயிக்க போற. ஜஸ்ட் வெயிட். விவசாயிகள்லாம் உனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்காங்க. மக்கள் எல்லாம் உன் மேல ரொம்ப கிரேஸா இருக்காங்க. மொத்தத்துல நீ ஆசைப்பட்ட மாதிரியே உனக்கு ஒரு அடையாளம் நேஷனல் லெவல்ல வந்திருக்கு. ஆல் தி பெஸ்ட். காக்கா, இந்த ராவணன் ஜெயிக்க போறான்னு டெல்லிய முடிவு பண்ணிருச்சு. இந்த பைரம் போருக்கும் தெரியட்டும். నేను గ్లామర్ బండి వచ్చేసా స్వర్గం నుండి. అందం తిన్నానండి, అందుకే ఎట్టా ఉన్నానండి. నా మత్తు కళ్ళ నుంచి ఒక కొత్త కళ్ళు తీసి పుల్పూనకాలు తెప్పిస్తారండి. నా బెల్లె డాన్స్ చూసి నోరార గుట్టుకేసి ఫుల్ స్వింగ్ లో నాతో ఊగిపోండి.
హుక్కబారే నేను పక్కగా కిక్కిస్తాను, మబ్బుల్లో కెక్కిస్తాను, చలో చుక్కల్లో చక్కర్లు కొట్టిస్తాను. కంట్రీ బీరే నేను లోకాలు చూపిస్తాను, ఎక్కాలు మరిపిస్తాను, భూమి మీద బ్యాలెన్స్ తప్పిస్తాను. మస్తు మజా పెంచే ఓ మత్తు మందు నేను, మీ ఎనర్జీకి పోరచి స్పీడ్ ఇస్తాను. అందుకే నేను మీకోసం వచ్చాను, ఫుల్ స్వింగ్ లో నాతో ఊగిపోండి. కాకా ఆ డమ్మిగాళ్ళు తప్ప అనైపోయింది. నువ్వు వెళ్ళి సర్కార్ని కలువు. సర్కార్ నాలా ఇంకో ఇద్దరున్నారని తెలిస్తే ఎప్పటికైనా ప్రమాదమే. నా గుర్తింపు కట్టొచ్చేవాడెవ్వడు అతకూడదు. బ్యూటీ బాటిల్ నేను నిండా నషా నింపాను, ఇష్టంగా వచ్చేస్తాను, నీ పెదవుల్ని వెచ్చంగా టచ్ చేస్తాను. నీ కోరే నషా వేరు, దూసుకెళ్ళాలి నాలో జోరు, మోత మోగేట్టుగా నా పేరు, అన్ని దిక్కుల్లో వచ్చేస్తాను. ఏ సిగ్గు సింగారాల ఓ అగ్గి పుల్ల నేను, నీ పడకింటి కాగడాలు వెలిగిస్తాను. ఏ పుట్టుకతో నేను ఓ నిప్పుతో పుట్టాను, అడిగాడు సూర్యుడికే అప్పిస్తాను. అదే వేడి నిన్ను నాకివ్వమన్నాను, ఫుల్ స్వింగ్ లో రెచ్చిపోయి ఊగిపోదా. டேய், உங்க 2 பேரையும் நாளைக்கு அனுப்பி வைக்க போறானாண்டா. நான் தோத்து போயிட்டேன்டா. அண்ணனை என்னால மாத்த முடியல. இல்லடா, நீ தோக்க மாட்ட. இத்தனை நாள் நீ மட்டும்தான் முயற்சி பண்ண. இப்ப நானும் உன் கூட இருக்கேன். எந்த நாடகத்தால நம்ம எல்லாரும் பிரிஞ்சோமோ அதே நாடகத்தால நம்ம சேர மாதிரி பண்றேன். என்னடா சொல்ற? டேய் விடுங்கடா, இவனை நான் சும்மா விட மாட்டேன். டேய் விடுங்கடா, இன்னைக்கு 2ல 1 தெரிஞ்சே ஆகணும். என்ன நடக்குது இங்க? மாப்ள கரெக்டா வந்துச்சு. சின்ன வயசுல நாங்க நடிக்கும் போது நீ தானே ஸ்டேஜுக்கு பின்னாடி இருந்து பாப்ப. சொல்லு, அவன் நல்லா நடிக்கிறானா இல்ல நானானு? அவன் வெறும் நடிப்புதான், நான் உயிரே கொடுப்பேன். டேய் கொஞ்சம் நிறுத்துக்கடா உங்க ஓவர் ஆக்டிங்க. சிங்கத்து முன்னாடி எலிங்க ஆடுற மாதிரி என்னடா உங்க ஆட்டம்? அன்னைக்கு ஜெய்ய ஸ்டேஜ் மேல ஏற விடாம அவன்ற திறமை எல்லாத்தையும் நான் வீணடிச்சு போட்டேன். அதனாலதான் நீங்க ஃபேமஸ் ஆயிட்டீங்க. ஒருவேளை அவன் ஸ்டேஜ்ல ஏறி நடிச்சிருந்தான்னா உங்கள மாதிரி கொசுக்கெல்லாம் ஆல் அவுட். இப்ப நான் என்ற தொடை தட்டி சவால் விடுறேன். உங்களுக்கு தில் இருந்துச்சுன்னா அவன் கூட ஸ்டேஜ்ல போய் நடிச்சு பாருங்கடா. ஜெய் முன்னாடி நாங்க ஒண்ணுமே இல்லைன்னு நீங்களே ஒத்துக்குவீங்க. ஏமா பெண் மெஸ்கிட்டோ இந்த நேரத்துல சிரிச்ச? அது ராவண் அவ்வளவு பெரிய நடிகர்னு நீங்க சொன்னதும் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. ஆமா, நாடகத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. சரிங்க மாப்ள. எந்த டயலாக் எந்த கேரக்டரா இருந்தாலும் சரி, நான் ரெடி. பார்வையாளர்கள் அனைவருக்கும் திருமலசாமி வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். சீதா தேவியை காப்பாத்துறதுக்காக ராமரும் லட்சுமணரும் இலங்கைக்கு போய் போர் செய்யும் காட்சியை நீங்க இப்ப பார்க்க போறீங்க.
இதுல லக்ஷ்மணனா நடிக்க போறது லவா. வணக்கம். ராவணனா நடிக்க போறது குசா. ராமரா நடிக்க போறது ராவணன். இப்ப மேடையே அதிர போகுது, கண்டுகளிங்க. அடே ராவணா! ஐயோ இது நாடகம். அட உட்காருங்க, உட்காருங்கடா. அவனை கூப்பிட்டா குஷாவ கேரக்டர் இல்ல. இப்பொழுதாவது மூடியிருக்கும் கண்ணை திற. செய்த அந்த மிகப்பெரிய பாவத்தை உணர்ந்து என் அண்ணன் பாதத்தில் சரணடைந்து மன்னிப்பு கேட்டுக்கொள். உனக்கு உயிர் பிச்சை நான் போடுகிறேன். என்னுடைய ஒரு பானத்தை கண்டே அந்த இந்திரன் தலை தெறித்து ஓடுவான். புரிகிறதா? நீ எனக்கு உயிர் பிச்சை போடுவதா? இந்த ராவணனை என்னவென்று நினைத்துக் கொண்டாய்? அந்த கைலாசத்தில் குடிகொண்டிருக்கும் 3 லோகத்தையும் கட்டி காக்கும் சிவனின் பக்தன் இந்த ராவணன். இந்திரன் சந்திரன் என்ற அனைத்து தேவர்களையும் அடிபணிய வைத்து நடுநடுங்க வைக்கும் இந்த ராவணன். அறிவிலும் ஆற்றலிலும் அந்த இமயம் போல் வளர்ந்திருப்பவன் சக்கரவர்த்தி மாவீரன் இந்த இலங்கேஸ்வர ராவணன். அதுதான் ராவணன். அண்ணே, நீங்க ராமர் ராவணனை பாராட்டக்கூடாது. அடே மாயாவி! நிறுத்துடா. அவன் பேசுறது ஒரே ஒரு டயலாக் தான். மாப்பிள ஆரம்பி. பெரிய மாவீரன் என்று லங்கேஸ்வரன் என்ற திமிரில் அமர்ந்திருக்கிறாயே தவிர எங்களை போன்ற வீரர்களின் முன்னிலையில் யுத்தம் செய்ய முடியாமல் ஒரு கபட சந்நியாசி வேடத்தில் வந்து ஒரு பெண்ணை ஏமாற்றியது மட்டும் இல்லாமல் தனியாக எந்த துணையும் இல்லாத ஒரு அபலையை ஆயுதம் எடுத்து யுத்தம் செய்ய இயலாத பலவீனமான ஒரு ஸ்திரீயை கடத்தி. எனக்கு இந்த பகுதி பிடிக்கல, மாத்துங்க. அப்ப காட்டின பகுதி நம்ம தலைவருக்கு பிடிக்காததால இப்ப இன்னொரு பகுதி. அதுதான் ராமாயணத்திலேயே அண்ணன் தம்பிகளோட பாச பிணைப்புக்கு ஒரு புரிதலை கொடுத்த ஸ்ரீராமனின் பாதுகை பட்டாபிஷேகம். இதுல பரதனா லவா நடிக்க போறாரு, லக்ஷ்மணனா குசா நடிக்கிறாரு. வழக்கம் போல நம்ம ராவணன் தான் ராமர். அக்ரோஜா, தாங்கள் இல்லாத அயோத்தி அமாவாசை போன்று இருட்டாக வெறிச்சோடி இருக்கின்றது. மரணத்தை விட மோசமான விஷயம் வைராக்கியமாக மாறி இருக்கின்றது. எங்களை தயவு செய்து மன்னித்து எங்க கூட வந்துருனா நாமெல்லாம் ஒன்னா சேர்ந்து இருப்போம். கொடுத்த வாக்கையும் விட்ட அம்பையும் இந்த ராம என்னைக்கும் திரும்ப எடுத்துக்க மாட்டான். வாழ்க்கை பூரா தம்பிங்களுக்கு துணையா இருப்பன்னு நீ அம்மாக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துட்டியானா? அப்படி இருந்த வார்த்தையை என் மனசுக்குள்ள இருந்து நீங்க கொண்டுட்டீங்க. அத பெரிய பகையா மாத்துனது நீங்க. கூட பிறந்தவங்களை எனக்கு கிண்டலா பார்த்து சிரிக்கும் போது என் நெஞ்சு நெருப்பு மாதிரி கொதிச்சு போச்சு. அப்பத்திலிருந்து எனக்கு எந்த உறவும் இல்ல. நீங்க தோல் மேல நின்னாலும் நீங்க சாப்பிட்ட எச்ச இடையில நான் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் நான் சும்மா இருந்தேன், பொறுத்துக்கிட்டேன். உங்களை மாதிரி அடையாளம் கிடைக்கும் நானும் எத்தனையோ வருஷம் எதிர்பார்த்தேன். அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ஒரு வாட்டியாவது திரும்பி பாத்தீங்களா? அம்மான்ற உறவையும் கூட பிறந்த அண்ணன் கஷ்டத்தை புரிஞ்சுக்க முடியாது நீங்க தம்பிங்களா? தப்புதான் ஜெய், நாங்க பண்ணது தப்புதான். ஏன்னா நாங்க செய்யறதெல்லாம் தப்புன்னு சொல்ல எங்களுக்கு யாரும் இல்ல. உன்னோட வலியையும் வேதனையும் எங்களால புரிஞ்சுக்க முடியாத வயசு எங்களுக்கு. அப்ப உன்னை பிடிக்காமலாம் இல்ல.
3 பேரும் உயிரோட இருந்து அனாதையா வளர்ந்துருக்கோம். மறுபடியும் உன்னாலதான் சந்திச்சிருக்கோம். உறவோட அருமை புரிஞ்சிருச்சு. சின்ன வயசுல உன்னை ஒதுக்கி வச்சப்ப நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பன்னு இங்க வந்து ஒவ்வொரு நொடியும் நாங்க 2 பேரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். அன்னைக்கு ராமர் இல்லாம பரதர் எப்படி திரும்பி போனாருன்னு எனக்கு தெரியாது. ஆனா எங்களால சத்தியமா முடியாதுன்னா அம்மாக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாமே நீதானே. அப்படிப்பட்ட நீ எங்களை மன்னிக்க மாட்டியா? சின்ன வயசுல அம்மா சொன்ன மாதிரி நீ இல்லாம நாங்க லவகுஷாவே கிடையாதுன்னு. நீ முன்னாடி இருந்தாதான் நம்ம ஜெய் லவகுஷாவா இருப்போம். நாமங்கிறது உண்மை ஜெய். ஆனா நீங்க உங்க தம்பி கூட சேர்ந்தே இருக்கணும். ராவணா, நீ சொன்ன மாதிரியே சர்க்கார் கிட்ட 2 பேர் தான் சொல்லிருக்கான். அவன் தான் ஆளுங்களை கூட்டிக்கிட்டு பைரம்பூருக்கு வந்துட்டு இருக்கான். அதே மாதிரி நம்ம ஆளுங்க லவகுசா போற வண்டியில 10 கிலோ RDX பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அது வெடிச்சதும் உன் தம்பிகளோட சேர்ந்து சர்க்காரும் வெடிச்சு செதறிடுவான். அதுக்கப்புறம் நீங்க 3 பேருன்ற விஷயம் எப்பவும் இருக்கிற மாதிரி ரகசியமாவே இருக்கும். ஆனா ராவணா, என்ன இருந்தாலும் அவங்க உன்னோட தம்பிங்க. நாளைக்கு போயிட்டாங்கன்னா திரும்பி வரமாட்டாங்க. பிளான் மாத்திர அபிப்பிராயம் ஏதாவது இருந்தா இப்பவே சொல்லிடு. நாங்க வரோம் ஜெய். நீங்க போய் சேர்ந்ததும் பிரியாவையும் பணத்தையும் அனுப்பி வைக்கிறோம். கிளம்புங்க. அண்ணனை பத்திரமா பாத்துக்கோங்க. வரும்போது பயந்து போய் வந்தோம். போகும்போது வேதனையோட போறோம். உடம்ப பாத்துக்கோ மாமா. OneTamilMV.org. காருக்கு டைம் பாம்பு செட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல பைரப்பூர்ல பெரிய பாம்பு பிளாஸ்ட் நடக்க போகுது. அங்க ஒருத்தன் கூட உயிரோட இருக்க போறதில்ல. என்னடா சொல்ற? காரு கீழே பாம்பு வச்சிருக்கீங்களா? மாப்பிள, இவ என்னடா சொல்லிக்கிட்டு இருக்கறா? ஏண்டா பாம்பு வச்சிருக்கியா? தப்புடா, பாவண்டா. உன் தம்பிங்கடா. டேய், உன் தம்பிங்க தெரியாம தப்பு பண்ணிட்டாங்க. நீ தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு இருக்கடா. நீ இவ்வளவு ஆத்திரத்தோட அவங்கள கொல்ற அளவுக்கு அவங்க என்னடா தப்பு செஞ்சாங்க? இங்க பாருடா, அவங்க 2 பேர்ல ஒருத்தன் நீ ஆசைப்பட்டேன்னு அரசியல்ல உன்னை ஜெயிக்க வச்சான். நீ ஆசைப்பட்டேங்கிறதுக்காக இன்னொருத்தன் தன் காதலியே தியாகம் பண்ணிட்டான். டேய், உனக்கு அவங்க மேல பாசம் இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனா தயவு செஞ்சு அவங்கள மட்டும் கொன்னுறாதடா. டேய், நான் தாண்டா உன்னை அடிச்சேன், நான் தாண்டா உன்னை திட்டினேன். அப்படி பார்த்தா என்ன தாண்டா நீ கொல்லணும். என்ன வேணா நீ துண்டு துண்டா வெட்டி போட்டுறா. தயவு செஞ்சு அவங்கள மட்டும் உசுரோட விட்டுறா. டேய், உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறடா, அவங்கள உசுரோட விட்டுறா. அண்ணா, அண்ணா, நீ அதை இவகிட்ட சொல்லுனா, இவனுக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா. நீ சொன்ன கண்டிப்பா இவன் கேட்பான்டா. அவங்கள கொல்ல வேண்டாம்னு சொல்லுனா.
சொல்லுண்ணா சொல்லுண்ணா. நான் சொல்லிட்டேன். நான் சொல்ல வேண்டியதெல்லாம் நேத்து ராத்திரியே சொல்லிட்டேன். ராத்திரியா? என்ன சொன்ன? ஆமாண்டா, நேத்து என்ன ஜெயின்னு நினைச்சு காக்கா அவங்க போட்ட பிளான் எல்லாம் சொல்லிட்டாரு. 3 பேரு உயிரோட இருக்குன்னு தெரிஞ்ச ஜெய்க்கு ஆபத்துன்னு நம்ம 2 பேரும் கொலை பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. நம்மளால அண்ணன் பாசம் மட்டும் இல்லடா, அவரோட நம்பிக்கையும் ஜெயிக்க முடியாம போயிடுச்சு. நம்ம சாவு ஒண்ணுதான் அவருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னா நாம செத்துடலாம்டா. தெரிஞ்ச போயிருக்காங்களா? சேம் டு சேம். மக்களுக்கு நடுவில் நீ கொடுத்த ஸ்பீச்சை பார்த்து அதுல கிடைச்ச பாப்புலாரிட்டியை பார்த்து நான் அசந்து போயிட்டேன். எனக்கு தெரிஞ்ச ராவன் இவன் தானான்னு நினைச்சேன். ஆனா எனக்கு தெரியாத இன்னொரு ராவணன் இன்னொருத்தன் இருக்காங்கிறதே நான் கெஸ் பண்ணாம போயிட்டேன். நான் ஒரு முட்டாள். எனிவே, நான் நினைச்சா இப்பவே இங்கேயே உங்க 2 பேர் கதையை முடிக்க முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி ராவணன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக உங்களுக்கு ஒரு பம்பர் ஆஃபர் கொடுக்கறேன். உங்கள யாரு ராவணன்னு சொன்னா 2வது ஆளை விட்டுடுறேன். நான் தான் ராவணன். அவனை விட்டுரு. டேய், 2 பேரும் தாண்டா சாவலான்னு நினைச்சோம். ஏன்டா இப்படி பண்ற? அவ தான் ஆப்ஷன் கொடுத்துருக்கான்ல. நீ நல்லவன், நீ உயிரோட இருக்கணும். நான் என்னைக்கும் யாருக்கும் நல்லதே செஞ்சதில்ல. பாம்பு பிளாஸ்ட் ஆகிறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. நீ போயிட, நான் இவங்கள தடுக்கிறேன். டேய், என்னடா டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் தான் ராவணன், அவனை விட்டுற. இல்ல, நான் தான் ராவணன். அவன் போய் சொல்றான். போதும். ஐயோ அண்ணா, லவா. அவன்தான் லவானா. அப்ப நீதான் ராவணன். என் கண்ணு முன்னாடியே என் பையன் நாக்க அறுத்தான்ல, இவன் கண்ணு முன்னாடியே அவன் நாக்க அருங்க. ஏய், போங்கடா. டேய் டேய் குஷா, நான் சொல்றத கேளு. இங்கிருந்து போயிடு. வயசுல உங்களுக்கு முன்னாடி ஜெயின ஒருத்தருக்கான நீங்க சொன்னதே இல்ல. இப்ப கூட லவ குஷாக்கு முன்னாடி ஒரு ஜெய் இருக்கான. அவ என் கூட பிறந்த அண்ணான்னு ஏன் இவங்கிட்ட நீங்க சொல்லல?
பேரா? உங்களுக்கு ஒரு சின்ன முள்ளு குத்துனால என் இதயம் அப்படி துடிச்சு போயிடும். அப்படி இருக்கும்போது என் தம்பிங்களை ரத்தம் வர மாதிரி அடிப்பீங்களாடா? ராவணா, ராவணா இல்ல, ஜெய். கூட்டிட்டு இங்கிருந்து போயிடு. ஜெய் அண்ணா ஜெய்
ராவணா, அம்மாக்கு வாக்கு கொடுத்துருக்க. தம்பிங்களை பத்திரமா பாத்துக்கோங்க. ஜெய் உனக்கு ஒண்ணு ஆகாது. ஜெய் உனக்கு ஒண்ணு ஆகாது. ஜெய் ஒண்ணு ஆகாதுன்னு. செத்தாலும் பொழைச்சாலும் பாசனாலும் பகைனாலும் எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம். அண்ணா ஜெய், அண்ணா ஜெய். படைப்பில் ஒவ்வொரு பிணைப்பிற்கும் அடிப்படை பாசம். நம்ம கூட இருக்கிறவங்க குறைய பார்க்காம அவங்க பாசத்தை புரிஞ்சுக்கணும். அந்த பாசம் மட்டும் கிடைக்காம போச்சுன்னா இந்த மாதிரி பல ஜெய் ராவணனா மாறிடுவாங்க. ஜெய் இவங்களோட இல்லைனாலும் இவங்க என்னைக்குமே ஜெய் லவகுஷாதான். అందమైన లోకం అక్కడో ఆకాశం ఎగురుతున్న పక్షులే మూడు చిన్నవాటి కంట నీరు రానికుండా తన నవ్వు అడ్డు పెడతాడు పెద్దోడు కావలుండే గుండెవాడు సేవ చేసే చేయివాడు అన్న అంటే తననే మరచా